இந்த நாட்டிலேயே ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான பாட புத்தகத்திற்கு கை கால் முளைத்தால் அதன் பெயர் வைக்கும். கண்ணகி பெருந்தேவி உலவிய தமிழ்நாட்டில், காரைக்கால் அம்மையார் உலவிய தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு பெருமை என்ன தெரியுமா? நீங்கள் 1000 கோடி கொடுத்தால் கூட அநாகரிகமாக அரசியலில் பேசாத ஒரு மனிதர் இருந்தால் அது வைகோ. எப்படியும் வாழ்க்கை நடத்துவேன், யாரோடும் செல்வேன், யாரோடும் கரம் குறுக்குவேன், யாரோடும் மேடைக்கு வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அபாயம் நேர்ந்திருக்கிறது. தவறான முடிவுகள் செய்து விடாதீ. திரை உலகத்திலே நான் ஜொலித்தேன். இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியையே பிடிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய சினிமா டயலாகுகளை மேடையிலே வந்து சினிமாவில் பேசுவதைப் போலவே அவிழ்த்துவிட்டு படியா அங்கிள் அங்கிள் சொல்லுங்க. என்னையா அங்கிள் கிங்கிள், நீ என்ன சினிமாவில் நடிக்கிறியா? மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிற யாரை சொல்லுகிறாய்? 8 கோடி தமிழர்களை வழிநடத்தி உலகு வாழ் தமிழர்கள் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து என்ன நான் கடித்தரம் இருந்தால், என்ன மன அழுத்தம் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் அங்கிள் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்து நாம் தான். பாலிடிக்ஸ் எவ்ரி சிங்கிள் செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளோட பழகிட்டு ஒரு சின்ன குழந்தையோட அரசியல் சேர்ந்த நிலை ஏற்பட்டிருக்கு. சின்ன குழந்தை இல்ல, கலை உலகிலும் சாவிச்சுட்டு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்து செத்து கிடந்தப்ப வந்த ஒரே நடிகர் அன்னைக்கு ராத்திரி விஜயர் ஒருத்ததான். அது பல ஆண்டுகளாகவே அவர் மக்கள் சேவை மையத்தை அமைச்சு நடத்திட்டு வந்தாரு. மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் கமிஷன் கமிஷன், ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காத செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல.